இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணமா? எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, மக்கள் நலனே முக்கியம். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. அமைச்சரவை அமைப்பதில் தாமதம், மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் தவேக சாய் சரவணன் குற்றச்சாட்டு. மக்களுக்கான நலத்திட்டங்களே முக்கியம், ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ பேட்டி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் அமைச்சரவை அமைப்பதில் ஏற்பட்டு வரும் தாமதம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார். அவர் கூறுகையில், அமைச்சரவை அமைப்பதில் தொடர்ந்து தாமதம் நிலவி வருகிறது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளேன். மக்களின் நலனுக்காக அரசு உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை நடத்தி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணம் என்றும் யாரேனும் கருதினால் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன் என்றார். மேலும் மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் உப்பனாறு, வெள்ளவாரி மற்றும் பல்வேறு நீர்வழி வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் உள்ளன. இதனால் மழைநீர் வடிகால் பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் சென்டாக் மூலம் கல்வி பயிலும் மாணவர்களும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மாணவர்களின் நலனையும் அரசு கவனத்தில் கொண்டு விரைவான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்றார். இறுதியாக, நான் கூட்டணியில் இணைந்தது எந்த பதவிக்காகவும் அல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் வந்தேன். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முதன்மை குறிக்கோள் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இல்லை என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமதம் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு கமிட்டி, ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணணும்னா சீக்கிரம் ஃபார்ம் பண்ணணும். மக்கள் வந்து அவங்க வரி பண்ணதில் தான் வரோம், மக்களுக்கு நல்லா செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அப்படி மக்கள் நல்லா செய்யும் போது இப்படி இதிலே இந்த லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 50 to 60 நாள் 2 மாதம் வந்து வெறும் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப டிலே ஆகி தாமதம் ஆகிட்டுருச்சு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம செயல்பாடுகள் வந்து சீக்கிரமாக பண்ண முடியல. இதே பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்க உடனடியாக வந்து மினிஸ்டர்லாம் போட்டு அவங்க பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முன்னால் அனுபவம் இல்லாத இருந்தால் கூட இன்றைக்கி வந்து எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்கவுங்க என்னென்ன முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நாலேஜில் வந்து அவங்க கூட வேலையை பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னமும் வந்து இவ்வளோ அரசியல் அனுபவம் வச்சுட்டு இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து அரசியல் இருந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தாமதம் செய்கிறது வந்து மக்களுக்கு நல்லது இல்லைங்கிறோட நோக்கத்தில் நான் அதான் இதனால் இப்போ என்னோடய பேருக்காக தாமதம் வச்சுன்னா என்னை விட்டுட்டு வேறு யாருக்காவது போட்டு நீ சீக்கிரம் கேபினெட். புதுச்சேரியில் தேர்தல் முடிந்து 1 மாத காலம் ஆகியும் அமைச்சர்கள் நியமனம் செய்யாததால் ஜனநாயகம் கேலி கூத்தாக உள்ளது என தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன், தேர்தல் முடிந்து 1 மாதம் ஆகியும் அமைச்சர்கள் பதவி ஏற்காமல் உள்ளனர். பதவி ஏற்றவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்படாமல் உள்ளது. முதலமைச்சர் ஆன்மீகவாதியாக இருப்பதால் அவருக்கு மட்டுமே நன்மை. அவர் தேசியவாதியாக இருந்தால் மட்டுமே மக்களுக்கு நன்மை. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காததால் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு யாரை அணுகுவது என தெரியாமல் உள்ளோம். எனவே விரைவில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டும். அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதால் விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் மட்டுமே ஆட்சி செய்வதால் எதற்கு தேர்தல் நடத்தப்பட்டது? எனவே முதலமைச்சர் உடனடியாக அமைச்சரவையை நியமித்து இலாக்கா ஒதுக்க வேண்டும். பிரதமரை சந்தித்து புதுச்சேரிக்கு வேண்டியதை கேட்டு பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் தமிழக உரிமைகளை அழுத்தமாக கேட்கவில்லை என்றும், தவிக அரசு ஆட்சியை காப்பாற்றுவதிலேயே கவனம் செலுத்துவதாகவும், மக்கள் பிரச்சினைகளில் விழிப்புணர்வு இல்லை என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மடுகரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் தொடர்பாக பொதுமக்களிடையே நிலவும் பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர்
மௌலவி முகமது ஒலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இஸ்லாம் குறித்த விளக்கங்களை ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில செயலாளர் மௌலவி முகமது ஒலி, புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அளிக்கப்பட்டு வரும் 1.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும். மடுகரை பகுதியில் இஸ்லாமியர்கள் இறந்தால் அவர்களை அடக்கம் செய்வதற்கான இடத்தை அரசு தேர்வு செய்து தர வேண்டும். ரம்ஜான் மற்றும் பக்ரீத் உள்ளிட்ட இஸ்லாமியர்களின் பண்டிகைகளுக்கு அரசு விடுமுறை முறையாக அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. அதனால் தமிழக அரசு சட்டங்களை கடுமையாக்கி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும். தமிழகத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் ஜூன் 7ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை சிறுவர் சிறுமிகளை வைத்து பேரணி நடத்த உள்ளோம் என்றார். மேலும் பேசிய அவர், தமிழக முதல்வர் விஜய் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்த போது தமிழகத்திற்கான கோரிக்கைகளை அழுத்தமாக முன்வைக்கவில்லை என்றும், தமிழகத்திற்கான கல்வி நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய அரசு நிதி உதவி குறித்து எதுவும் பேசவில்லை. தமிழகத்தின் உரிமைகளை கேட்டு பெறுவதில் வரும் காலங்களில் தமிழக முதல்வர் விஜய் அழுத்தம் திருத்தமாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தாவேக அரசு ஆட்சி அமைந்ததிலிருந்து மக்கள் பிரதிநிதிகள் அல்லாதோர் கட்சி பதவியை மட்டும் வைத்துக்கொண்டு அரசு அலுவலகங்களில் ஆய்வுக்கு செல்வது நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக நிர்வாகிகள் கட்சி பதவிகளை பல்வேறு இடங்களில் முறைகேடாக பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் அவ்வப்போது தாவேக கட்சியில் இருந்து பலர் நீக்கம் செய்யப்படும் நிலை உள்ளது. இதனால் அந்த கட்சியின் நிலை மிக மோசமாக உள்ளது. தாவேக கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலகங்களில் கள ஆய்வு செய்வதை முதல்வர் விஜய் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசு ஆட்சியை உறுதிப்படுத்துவதிலேயே கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர். பல்வேறு விஷயங்களில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். அமைச்சர்களாக உள்ளவர்கள் கூட இன்னும் நிறைய விஷயங்களை கற்கக்கூடிய நிலையில் உள்ளனர். சட்ட திட்டங்களை அறியாதவர்களாக உள்ளனர். தாவேக அமைச்சர்கள் சட்ட திட்டங்களை கற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை சரியான முறையில் வழங்க வேண்டும். தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வழங்கப்பட்டு வரும் 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என பேசினார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. மேலும் லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனை நடைபெற்றது. இந்த கன்யா சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோத்சவ விழாவை முன்னிட்டு அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோத்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. இன்று அம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்கள் அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் வீரமாகாளி அம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். அடுத்த மாதம் 7ஆம் தேதி விடையாற்றி நிகழ்ச்சியுடன் வைகாசி மகோத்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் புதிய அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். விழாவின் தொடக்கமாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி புதிய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்னர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவத்தின் 52ஆம் ஆண்டு 11ஆம் நாள் மருத்துவர் மற்றும் நாவிதர்குல மரபினர்கள் முத்து பல்லக்கு திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய 52ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 11ஆம் நாள் மருத்துவர் நாவிதர்குல மரபினர்கள் ஏற்பாட்டில் சுவாமி முத்து பல்லக்கில் மின்விளக்கு சிவ அலங்காரத்துடனும் வான வேடிக்கையுடனும் திருவீதியுலா காட்சியும் நடைபெற்றது. இதனை ஆன்மீக பக்த கோடிகளும் சமுதாய பெருமக்களும் தாய்மார்களும் பெரியோர்களும் முத்து பல்லக்கு உற்சவத்தில் கலந்து கொண்டு சிவ எம்பெருமான் அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்கிற சேகர் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மருத்துவர் குல சங்கம் மாநில தலைவர் காசிநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுவை அரசின் கலைமாமணி விருது பெற்ற வில்லியனூர் கோட்டைமேடு டாக்டர் குமார் குழுவினர் சிறப்பு நாதஸ்வரம் தவில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் முத்து பல்லக்கில் சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முத்து பல்லக்கு விழா குழுவினர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காமராஜ் நகர் வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை நடத்தினார். காமராஜ் நகர் தொகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த கூட்டத்தில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் தேவைகளாக உள்ள சாலை வசதி, குடிநீர், வடிகால் அமைப்பு, தெருவிளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை விரைந்து நிறைவேற்றுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் காமராஜ் நகர் தொகுதி மக்களை தாமதமின்றி சென்றடைய அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். தொகுதி மக்களின் கோரிக்கைகள் மற்றும் அன்றாட பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியோன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருக பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் நேரலையில் கண்டுகளித்தனர்.
பிரதமர் நரேந்திர மோடி தனது மாதாந்திர மன் கி பாத் நிகழ்ச்சியின் 134வது அத்தியாயத்தில் இன்று பல்வேறு ஊக்கமளிக்கும் விஷயங்களை பகிர்ந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் GNS ராஜசேகரன், TKSM மீனாட்சி சுந்தரம், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செயலாளர் அமுதா ராணி, தொகுதி தலைவர் பாலமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாட்டின் விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களின் சாதனைகளை பாராட்டினார். இந்திய விளையாட்டு வீரர்கள் சர்வதேச அளவில் தொடர்ந்து சிறப்பான சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தடகள போட்டிகளில் இந்தியாவின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது என்றார். சமீபத்தில் தேசிய அளவில் சாதனை படைத்த ஓட்டப்பந்தய வீரர் குரிந்தர் வீர் சிங் உள்ளிட்ட வீரர்களின் முயற்சிகளை பாராட்டிய பிரதமர், இளைஞர்கள் விளையாட்டு மற்றும் உடற்தகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு வரும் சாதாரண மக்களின் செயல்பாடுகளையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்டார். அவர்களின் பங்களிப்புகள் மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு குடிமகனின் பங்களிப்பும் முக்கியமானது என்றும், மக்கள் தங்களது துறைகளில் சிறந்து விளங்கி இந்தியாவின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து இந்தியாவின் பாரம்பரிய பெருமையை எடுத்து கூறும் வகையில் சோழர் காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் நெதர்லாந்தில் இருந்து இந்தியாவிற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டதை பெருமையுடன் குறிப்பிட்டார். நெதர்லாந்து பிரதமர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சோழர் கால செப்பேடுகள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வு ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் தருணம் எனவும் மோடி கூறினார். இந்தியாவின் தொன்மையான நாகரிகம், கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சின்னங்களை மீட்டெடுத்து தாய்நாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், சோழர் பேரரசின் பாரம்பரியத்தை உலகம் அறிந்து கொள்வதற்கான முக்கிய நிகழ்வாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் வரலாற்று மரபுகளை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவில் சின்னப்பேட் பகுதியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராம்ராஜ் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவண்டார்கோவிலில் சின்னப்பேட் பகுதியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராம்ராஜ் பிறந்தநாள் விழா தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராம்ராஜுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடிய ராம்ராஜுக்கு நண்பர்கள், உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரின் பொற்கரங்களால் பொதுமக்கள் 350க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா பிரபாவதி, சாய் சரவண தியாகராஜன், சத்யபாலன், ஹரிபிரசாத், ஆகாஷ், அரவிந்த், ஜெயமூர்த்தி, ராஜகிளி, திருமுருகன், தளபதி கிருஷ்ணா, விக்கி, ராஜேஷ், லோகேஷ், ராஜசேகர், கிருத்திகா ராஜசேகர், கார்த்தி, கோகுல், கிரி உட்பட நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்காலில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் சங்கீத நாடக அகாடமி சார்பில் நம் தேசம் நம் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த சூசைராஜ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி கையால் நாடக இயக்குனர் விருது பெற்றார்.
மத்திய அரசு அவர்களது சொந்த ஊரில் நாடக விழா நடத்த முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக 58 ஆண்டுகளாக நாடகம் நடத்தி வரும் மூத்த நாடக கலைஞர் கலைமாமணி சூசைராஜ் வரும் ஜூன் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஆனந்தம் திருமண மண்டபம் காரைக்காலில் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நாடக விழா நடைபெற உள்ளது. இதில் கலைமாமணி வி. பாலகுருநாதன், SNA கமிட்டி உறுப்பினர் கலைமாமணி S. ஜான் கென்னடி, கலைமாமணி கே. பக்ரிசாமி, கலைரத்னா, தெய்வ திவ்ய தாஸ் மற்றும் நாடக கலைஞர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 143வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், மணிகண்டன், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தம்மன், சித்திக், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, கார்த்திக், ஹரிஷ், முத்து, சதீஷ், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் தொழிலாளர் தின விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை VP சிவக்கொழுந்து MLA வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதி சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் 141ஆம் ஆண்டு தொழிலாளர் தின விழா, சலவைத்துறை 50ஆம் ஆண்டு பொன்விழா மற்றும் நலசங்க ஆண்டு விழா ஆகிய முப்பெரும் விழாவை முன்னிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகரில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகரும் லாஸ்பேட்டை தொகுதி MLAவுமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்கொழுந்து, சலவையாளர் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர சட்டப்பேரவையில் பேசி நடவடிக்கை எடுப்பேன், மேலும் இந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். மேலும் இந்த பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் கல்வி சார்ந்த உதவிகள் தேவைப்படின் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த பகுதியில் குடிதண்ணீர் உப்பு கலந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். விரைந்து இந்த குடிநீர் பிரச்சினைக்கு பிளான்ட் அமைத்து நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைவர் சுப்பிரமணியன், அவைத்தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சாமிக்கண்ணு ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் மாசிலாமணி, இளங்கோ, ராஜேந்திரன், ஆறுமுகம், நடராஜன், மனோகர், ரத்தினகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் பழனி என்ற பாபு வரவேற்புரையாற்றினார். சரவணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பொருளாளர் கதிரவன் நன்றியுரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சலவையாளர் நகர் குடியிருப்போர் நலசங்க ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். அமைச்சரவை தாமதத்திற்கு நான் காரணமா? எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, மக்கள் நலனே முக்கியம். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. அமைச்சரவை அமைப்பதில் தாமதம், மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக சட்டமன்ற உறுப்பினர் தவேக சாய் சரவணன் குற்றச்சாட்டு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.